சினிமால இருக்கிறவங்க, சினிமாக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது நம்ம ஆண்டவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் கால் பதிக்காத இடமே கிடையாது. இவரோட ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையவே சினிமாக்காக அர்ப்பணிச்சு தமிழ் சினிமாக்காக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண டெக்னாலஜிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் ரெக்கார்ட் பண்றது அப்படின்னால டேப் ரெக்கார்ட்ல தான் அப்படின்னு போயிட்டு இருந்த அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் 1986 ரிலீஸ் ஆன விக்ரம் படத்துல இருந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் கொண்டு வந்தாரு. கம்ப்யூட்டர்ல ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்றது மூலமா இன்னுமே எவ்வளவோ அட்வான்ஸான ஒரு சில ஆப்ஷன்ஸ் கிடைச்சது. சோ இதுக்கு முழுக்க காரணம் நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் மட்டும்தான். ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கு பேப்பரையும் பேனாவையும் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்த அந்த டைம்ல இனிமே பேப்பர் பேனால எழுதி சிரமப்பட வேண்டியதில்லை, இதோ ஈஸியா கம்ப்யூட்டர்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லி மூவி மேஜிக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. தேவர் மகன் படத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கு பேப்பர் பேனாவை விட்டுட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வேலைக்காக எடுத்துக்கக்கூடிய நேரத்தை இவர் பாதியா குறைச்சு கொடுத்திருக்காரு. ஒரு படத்துக்கு திரைக்கதையும் மியூசிக்கும் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த படத்துக்கு பண்ணக்கூடிய எடிட்டிங். என்னதான் ஒரு படத்தை எடுக்கிறது டைரக்டர் அப்படின்னாலுமே அதை நல்லபடியா பினிஷ் பண்ணி கொடுக்கறது அந்த படத்தோட எடிட்டர் தான். ஸோ எடிட்டிங்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்ததுன்னா அந்த படமே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்காக 1994 ரிலீஸ் ஆன மகாநதி படத்துல ஏவிட் அப்படிங்கிற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதுல கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்னால எடிட்டிங் அப்படிங்கிறது இனிமே சுலபமான ஒரு வேலையா இருந்தது. இந்த சாஃப்ட்வேரை தமிழ் சினிமால மட்டும் இல்ல இந்தியன் சினிமாக்கே கமல் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த படம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட சவுண்ட் எஃபெக்ட் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கணும். அப்படி அதோட சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப பர்ஃபெக்டாவும் குவாலிட்டியாவும் இருந்தா மட்டும்தான் அந்த படத்து கூட நம்ம கனெக்ட் ஆக முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரசிச்சு கேட்கிற டால்பி அட்மாஸ் சரௌண்டிங் சவுண்ட் சிஸ்டத்தை நம்ம கமல் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. 1995 ரிலீஸ் ஆன குருதி புனல் படத்துல தான் இந்த சவுண்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஒரு படத்துல 20 வயசு இருக்கக்கூடிய ஆள் 80 வயசு கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் மேக்கப் தான். சோ அவருக்கு போடப்படுற மேக்கப்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அந்த கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருந்தா கூட எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இந்த மாதிரி இந்தியன் படத்துல நம்ம கமல் அவர்கள் அப்பா மகன் அப்படிங்கிற 2 கேரக்டரை நடிச்சிருப்பாரு. ஆனா படம் பாக்குற நமக்கு உண்மையாவே அப்பா மகன் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு காரணம் சேனாதிபதி கேரக்டருக்காக அவருக்கு போடப்பட்ட ப்ராஸ்தட்டிக் மேக்கப். இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை இந்தியன் படத்து மூலமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. மற்ற மேக்கப் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது அவர் கொண்டு வந்திருக்காரு. 2001 ரிலீஸ் ஆன ஆளவந்தான் படத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனா ரிலீஸ் ஆன டைம்ல அது சரியா போகல அப்படின்னாலும் இப்ப எல்லாரும் ரீரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா நம்ம இன்னைக்கு சகஜமா பாக்குற கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் ஆளவந்தான் படத்துல தமிழ் சினிமால மட்டும் இல்ல இந்தியன் சினிமாக்கே நம்ம கமல் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட்ல மட்டுமே பார்த்து ரசிச்ச கார்ட்டூன் அனிமேஷன்ஸை கமல் அவர்கள் நம்ம தாய்நாட்டுக்கும் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு டபுள் ஆக்ஷன் சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரே ஆள் 2 கதாபாத்திரத்தில் நடிக்கும் போது கேமரா ஏங்கிள் அப்படிங்கிறது மாறவே மாறாது, அந்த ஆட்கள் மட்டும்தான் மாறுவாங்க. சோ இப்படி இருந்த சிஸ்டத்தை மாத்தி கேமரா மூவ்மெண்ட்ல இருக்கும்போது கூட டபுள் ஆக்ஷன் சீன்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி புது சிஸ்டமை கொண்டு வந்தாரு. இந்த சீன்ஸ் எடுக்கிறதுக்காக மோஷன் கண்ட்ரோல் கேமராஸை வெளிநாடுகள் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு கமல் அவர்கள். இந்தியன் சினிமாவோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே மூவிஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா அதுல 2004 ரிலீஸ் ஆன விருமண்டி படம் இருக்கும். கமல் அவர்கள் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருப்பாரு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை. இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த படத்துக்கு டப்பிங் அப்படிங்கிற ஒன்றும் பண்ணவே கிடையாது, எல்லாமே லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் தான். அந்த படத்தோட ஷூட்டிங்ல அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பேசினாங்களோ அது அப்படியே நம்ம படம் பார்க்கும்போது வந்திருக்கும். ஸோ இந்த விருமாண்டி படம் மூலமா டப்பிங் அப்படிங்கிற ஒன்றை லைவ்ல கூட பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்காரு. 1990 ரிலீஸ் ஆன மைக்கேல் மதன காமராஜன் படத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆனா அதுல 4 பேர் இருக்கிற கேரக்டரை எப்படி நடிச்சாரு அப்படிங்கறதே இன்ன வரைக்கும் புரியாத ஒரு புதிர் தான். நம்ம எல்லாரும் ரீல் சுத்தி படம் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த டைம்லயே வெளிநாடுகளில் லேப்டாப் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, இது கம்ப்யூட்டரோட அட்வான்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணனதே கமல் அவர்கள் தான். இந்த படத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்கிறதே பாதி பேருக்கு தெரிஞ்சது. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த லிஸ்ட்ல பார்த்த எல்லா டெக்னாலஜிஸுமே தமிழ் சினிமாக்காக நம்ம கமல் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கமல் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். பாய்.